வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணலில் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட்லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் உமாபதி கிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். வளவன். இந்திய வரலாற்றிலே இப்படி ஒரு அரசியல் தலைவர் இப்போ இது பண்ணியிருப்பாரான்னு தெரில. பேட்டி வழக்கமாக எடுத்து போடுவாங்க. பேட்டி எடுக்கிறேன்னு உள்ளே போய் கேமராவை பூரா ஆஃப் பண்ணிட்டு பேசிட்டு வந்து அவர் என்ன சொன்னார்னு NDTVயில் விஜயை சந்திச்சுட்டு பிரேக்கிங் அப்படின்னு ஒன்று போட்டிருக்காங்க. முதலமைச்சர்லேருந்து எதிர்கட்சி தலைவர்லேருந்து எல்லா சம்பவ இடத்துக்கு போகிறாங்க. அங்கே வர சொன்னால் இந்த டிவி டீம் எதுக்கு கிளம்பி போனாங்கன்றது தேசிய ஊடகமே இந்த நிலைமையான ஒரு கேள்வி இருக்குது. எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அப்போ பேட்டி எடுக்கலையா? பேட்டி ஆன் கேமராவில் இல்லை, அவங்க வெளியில் வந்து அவர் எல்லாத்தையும் பேசியிருக்காரு. ஆனால் விரைவில் முதல்ல அவர் பேட்டி கொடுத்தா நமக்கு தான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காருன்னு வெளியே பேசியிருக்காங்க. அப்போ பேட்டி ஆன் கேமராவில் ஒன்றுமே வரல. அதான் ஏன்னா பேட்டி ஈட்டுன்னு கிளப்பி விட்டாங்க. விஜய் எப்படிடா பேட்டி கொடுக்க முடியும்? ஏன்னா ஒரு எப்படின்னா ஒரு தற்கொலை ஒன்றுமே படிக்காதவனை போய் 10வது பரீட்சையில் திடீர்னு கொண்டு போய் இறக்கி விட்டா எப்படி இருக்கும்? 10th எக்ஸாம் கொடுத்து பேப்பர்லாம் கொடுத்து யூனிஃபார்ம்லாம் கொடுத்து கொஸ்டின் பேப்பர்லாம் கொடுத்து பேனா பேப்பர்லாம் கொடுத்தா எப்படி எழுதுவான் ஒருத்தன்? அவன் 7வதே படிக்காதவனை போய் 10வது பரீட்சையில் நேரடியாக இறக்குனா எப்படி இருக்கும்? ஸோ அதான் நினச்சேன் நான், என்னடா இது எப்படி போய் இப்படி பண்ணாங்க? கேமரா உள்ளே வந்தது, கேமராமேனை வெளியவே நிப்பாட்டிட்டு நீங்கள் 3 பேரை கூப்பிட்டு உங்களுக்கு என்ன அரசியல் சந்தேகமாக கேளுங்கன்னு இருக்காப்புல. 45 நிமிஷம் உள்ளே பேசினாங்களாம். அவர் எதையுமே ஒரு லைனில் முடிக்க மாட்டுறாரு, நிறைய பேசுகிறாருன்னு இவங்களா தமிழ்நாட்டு அரசியலை பற்றி அவங்களுக்கு என்ன தெரியணும்னு தெரில. ஆத்தாத்துன்னு ஆற்றி பூரா நார்த் இந்தியன்கள் தான் அவங்க பேசியிருக்காங்க. விஜய் வந்து கிங் மேக்கர் கிடையாது, கிங்குன்னு அவரே சொன்னார் அப்படின்னு இவங்க என்ன சொல்லணும்? அவர் தான் கிங்குன்னு தான் எல்லாருக்கும் தெரியும். அவர் முதலமைச்சர் ஆகணுன்றக்காக தானே கூட்டணியை சேர்க்கறது இல்லை. எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணுன்றதான் விஜயோட நோக்கம் இல்லைன்றதான் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இதை பற்றி அவருக்கு வந்து முதலமைச்சர் ஆகணும், டிஜிபி சல்யூட் அடிக்கணும், உள்துறை செயலாளர் வெளியே செயலாளர்லாம் சல்யூட் அடிக்கணுன்றக்காக தான் அந்த பதவிக்கு வரணும். ஜெயலலிதா பார்க்க போனப்போ இதெல்லாம் நடந்திருக்கு. அதை ஜெயலலிதாவை தூக்கிட்டு நம்ம வரணும்னு நினச்சது அந்தம்மா இறந்து போச்சுன்றதுனால இந்த ஆசையில் இன்னும் இருக்குது. அதே சேரில் நான் உட்காந்து அதே மாதிரி கூப்பிட்டு இது பண்ணணும், ஜெயலலிதாவை நிற்க வைக்கணும்னு நினச்சது. ஜெயலலிதா இல்லைன்றதுனால இப்போ வந்து எடப்பாடியை நிற்க வைக்கலான்ற மாதிரியா நினச்சி அந்த இடத்துல அதிமுக பொதுச் செயலாளர் யார் இருக்காங்களோ அவங்கள நிற்க வைப்போம். ஏன்னா எடப்பாடிட்டையும் போய் கை கட்டி நின்றுருக்காப்புல ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு டேட்டு கேட்டலாம். ஸோ எடப்பாடி நம்மளை வந்து பார்க்க வச்சு வாசலில் உட்கார வைப்போன்றதுக்காக தான் சிஎம் ஆகணும்னு ஆசைப்படுறதே தவிர வேறு ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அப்படி அவள் பேட்டி அவனும் கொடுக்கல, பேட்டி கொடுக்கல. அது மீடியா போனாங்க. திரும்ப சொன்னது விஜய் வந்து நல்லா பேசினார், உள்ளே தான் பேசினார், ஆஃப் த ரெக்கார்டில் தான் பேசினார். ஆனால் 45 நிமிஷம் நாங்கள் பேசினோம். குரூப் ஃபோட்டோ எடுத்தது முடிச்சிட்டதுனால தான் லாஸ்ட்டில் வெளில வந்து ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு அனுப்பிச்சி விட்டாப்புல. அதுதான் பண்ண முடியாது. அதுதானே வெளியில் சொன்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் வந்து கேள்வி கேட்டால் பதில் சொல்கிறதுக்கு தெரிஞ்சவனுக்கு தானே. ஏன்னா திருன்னு முழிக்கிற அப்படின்னா என்ன ஆகும்? ஆன் கேமராவில் போட்டால் பெரிய பிரச்சனையாக. நம்ம தமிழ் மீடியாக்கள் வீட்டினுடைய மெயின் கேட் வாசலில் கேமரா வச்சுட்டு லைவ் அடிப்பாங்க. இவங்க கொஞ்சம் உள்ள போய் ரிசப்ஷனில், ஏன்னா கோடி மீடியான்றதுனால இவங்க வந்து எல்லாமே ஜேர்னலிஸ்ட் கிடையாது. இவங்க பூராமே காசுக்காக கூலிக்கு மாரடிக்கிற கும்பல். இந்த கூலிக்கு மாரடிக்கிற கும்பல் ஏன்னா NDTV தான், நம்மளும் NDTVயில் சம்பளம் வாங்கினவன் தானே NDTV இண்டுவில். ஸோ வந்து NDTV பிரணாய் ராய் இருக்கும்போது இருந்த NDTV தான் NDTV. அதை இவங்க விலை கொடுத்து வாங்கி, அதான் நீ ஆமாம் கம்பெனியை வாங்கி இந்த இவன் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை போய் ஒருத்தர் 2 கோடி குஜராத்தி ஒருத்தர் வாங்கிட்டு வந்து இப்போ இந்த பாத்திர கடை போட்டிருக்கேன் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அந்த கடை தான் இவங்க NDTV பாத்திர கடை அப்படின்னு இப்போ இந்த இதில் இருக்குது, பாரிஸ் கார்னர்கிட்ட கடை ஓப்பன் பண்ணியிருக்கான். எங்கே அவங்க வந்து இறங்கினாங்களோ அதே ஏரியாவில் நான் கடை போடுறேன்னு சொல்லி கோழிக்கோடு போயிருந்துருக்கலாம், அது போர்ச்சுகீஸ் இந்த இடத்துக்கு போயிருக்கலாம், வாங்கி வச்சுட்டு அந்த மாதிரி கதை தான் இவங்க. NDTV விலை கொடுத்து வாங்கி போனால் வந்தவன்லாம் ரிப்போர்ட்டர் ஜேர்னலிஸ்ட்னு சொல்லி போட்டுக்கிட்டு, அது ஏற்கனவே ரிப்போர்ட்டர்லாம் இருக்கான், ஜேர்னலிஸ்ட் இருக்கான். அவன்கிட்ட ஒரே வார்த்தை கேட்குறாங்க, நீ சோறு சாப்பிட்டு உயிர் வாழணும்னு நினைக்கிறியா? ஆமாம், அப்போ வேலைக்கு சேர்ந்து நாங்கள் சொல்கிறத ஃபாலோ பண்ணிக்க. ஏதாவது குறுக்கு பழைய ஜேர்னலிசம் வேலையெல்லாம் காட்டினேன் அப்படின்னா அவனை வெளியே துரத்தி விட்டுருவோன்னு சொல்லி தான் அவனை கூப்பிட்டு வந்திருக்காங்க. குறுக்க பேசினா குறுக்கில் உடச்சிருவோம் சொல்லி, இல்லைன்னா சோத்துக்கு நீ சிங்கி அடிக்கணும் பரவாயில்ல, இல்லை நான் வந்துடுறேன்னு வந்திருக்கேன். அப்படி தான் எல்லாம் வந்திருக்காங்க. அது 4 பேருமே அவன் ஜேர்னலிஸ்ட் கணக்கிலே கிடையாது. அவன் சம்பளத்துக்கு அரசான் வயிற்றுக்காக வந்திருக்காங்க. அதான் கேமரா பிரச்சனை உள்ளே விடலை, அங்கே வெளியே விட்டுட்டு உள்ளே வாங்க என்னன்னாலும் கேளுங்கன்னாரா. அவர் பேசுகிறத இவங்க நினச்சாங்களாம், இவங்க வந்தவங்களுக்கெல்லாம் தமிழ் தெரியுமாங்கிறதே ஒரு சிக்கல் இருக்குது. எதுவுமே தெரியாது. அப்போ விஜய் இங்கிலீஷ் தெரியாது, இவங்க என்னத்தை பேசினாங்க? விஜய் இங்கிலீஷில் தான் பேசியிருக்க வாய்ப்பு, அரைகுறையாக பேசியிருப்பாப்புல. ஏன்னா அவர் அதில் அந்த சேனலுக்கு எடிட்டராக ஒருத்தர் இருக்காப்புல. அவர் சொல்கிறாரு, நான் நினச்சேன் எனக்கு இது வரைக்கும் வந்த இமேஜை வச்சு விஜய் எது கேட்டாலும் ஒரு வரியில் பதில் சொல்லாருன்னு பார்த்தேன். ஆனால் அவரை பதில் சொல்ல ஆரம்பித்தா பேசிக்கிட்டே இருக்காரு. நான் அப்படியே ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்தேன். உனக்கு என்ன உனக்கே ஒன்றும் தெரியாது அப்படிங்கும்போது அவங்க தான் தெரியுன்ற மாதிரி. விஜய்க்கு வந்து இங்கிலீஷும் தெரியாது, டமாரம் தான். என்னத்தை பேசினா சைகை மொழியில் பேசியிருப்பாங்க, மாற்றி ஆளாளுக்கு இவங்க ஏதாவது ஒன்று பேசியிருந்துருப்பாங்க. அப்புறம் வெளியில் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த இதெல்லாம் விஜய் ஃபோட்டோ எடுக்கணும்னு போன கும்பல், இது ஜேர்னலிஸ்ட் கும்பல் கிடையாது.
காசை வாங்கிட்டு விஜயை பேட்டி எடுக்குன்னு போன கும்பல். சார் இதில் இப்போ எங்கே சிக்கல் வரும்னா, புட்டினுக்கு ஒரு சேனலுக்கு தான் பேட்டி கொடுத்தாங்க, மற்ற சேனல்லாம் போட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே டிவிலாம் அடித்த மாதிரி இப்போ ஃபோட்டோ எடுக்கிறேன்னு ஒவ்வொரு நேஷனல் சேனல்லாம் கிளம்பி வருமே விஜய். ஆமாம், நீங்கள் பேட்டி கொடுக்க வேணாம், வாங்க எங்கள் ரிப்போர்ட்டர் உங்களை அந்த பொண்ணு பார்க்கணுன்னுச்சு, அவங்க அக்கா பார்க்கணுன்னுச்சுன்னு கூப்பிட்டு வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா இப்போ வரிசையாக வந்து ஃபஸ்ட்டு ரஜினிகாந்த் தான் பேசுவாங்க. ரஜினிகாந்தை சந்திக்கணும்னு போனீங்கன்னா டைம் கொடுத்துருவாரு, முக்கியமான ஜேர்னலிஸ்ட் அவங்கள கூப்பிட்டு அரை மணி நேரம் ஆற்றிட்டு மோர் கீரெலாம் கொடுத்துட்டு சாப்பாடெலாம் போட்டு போயிட்டு வாங்கன்னு அனுப்பிடுவார். அவங்களும் ஃபோட்டோ எடுத்து பேட்டி அப்படின்னா பேட்டி நான் கூப்பிட்றேன் உங்களை, இன்னும் 50-40 வருஷமாக சொல்லிட்டு இருக்காப்புல எவனுக்கு பேட்டி கூப்பிட்றேன்னு தான் எவனுக்கு பாண்டையெல்லாம் தலையால் தண்ணி குடிச்ச வைத்தாப்புல போய் அவர் ரசிகர் வேறு போய் ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு மோர் கொடுத்து அனுப்பி விட்டாப்புல. இப்போ அவர் அரசியலுக்கு கொண்டு வர பார்த்தவரை பல முறை கூப்பிட்டு எடுத்திருக்காப்புல, அது வேற, அது எடுத்திருப்பாப்புல தெரிஞ்சவங்க. அது ஒரு அந்த மாதிரி தான் இருக்கும். அது ஒரு அவர் பாலச்சந்தருக்கு பேட்டி கொடுப்பாப்புல, மித்த யாருக்கும் கொடுக்க மாட்டார். பாலச்சந்தர், மணிரத்னம் இந்த மாதிரி ஜேர்னலிஸ்ட்டு கொடுப்பாரு. அந்த மாதிரி அவர் எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருக்காரு போல, நமக்கு தெரியலங்கிற மாதிரி. இப்போ அந்த அதாவது ரஜினியோட இடத்த இன்னைக்கு அரசியலில் விஜய் அப்படின்ற மாதிரி ஒரு இங்கே ஒரு சூப்பர் ஸ்டார். அதே மாதிரி நான் பண்ணுறேன், ரஜினியை போய் நீங்கள் பேட்டி எடுத்துருங்க பார்ப்போம், எடுக்க முடியாதுல்ல, அப்போ ஏன்ட்ட மட்டும் வந்து கேட்குறீங்க, வாங்க நம்ம பேசலாம் பழகலாம், கடைசியில் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க, வெளியில் போய் என் புகழை நீங்கள் பரப்புங்க விஜய் அப்படி. எனக்கு இதை ஃபஸ்ட்டு எக்ஸ்க்ளூசிவ்னு எல்லோரும் வருதுன்னு ஏதோ பேட்டி வந்துடுற போது உடனே போடுவாங்க, இல்லை நாளைக்கு. நானே அப்படி தான் நினச்சேன், அப்படி தான் வந்துட போகுது போல. ஏன்னா இன்னொன்று பார்ப்பாப்புல விஜய் ஜனநாயகனுக்கு அடியாயிரும் இந்த பேட்டி வந்துச்சுன்னா. சும்மா ஒரு 10 நிமிஷம் வந்தேன்னா கூட யூடியூப்பில் 5 நிமிஷம் வந்தாலும் ஜனநாயகம் காலி. ஏன்னா இப்போ விஜய் சொன்னதை அவங்க ஒரு விஷயம் கோட் பண்ணுறாங்க, ஜனநாயகன் ப்ரொடியூசரை நினச்சி நான் ரொம்ப வருத்தப்பட்டேன்னு விஜய் சொன்னார். அந்த மயிருக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், நீ எதுக்கு வருத்தப்படுற, வாங்கின காசை திருப்பி கொடுத்துட்டேன்னா ப்ரொடியூசர் தப்பிச்சிட போகிறான், உனக்கு என்ன. அதாவது படம் வரலன்னு கவலைப்பட்டா பரவாயில்ல, படம் வரல, இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, இத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள் இருந்திருக்காங்க, இந்த படம் வந்தே ஆகணும் அப்படின்னு கவலைப்பட்டா பரவாயில்ல. ப்ரொடியூசர் கஷ்டப்படுறான்னு கவலைப்படுற என்ன, நீ காசு எடுத்து கொடுத்துட வேண்டியதானே. உங்கள் நஷ்டத்தை நான் இந்த இதில் பார்த்துக்கிறேன். நீங்கள் என்ன நஷ்டம் என்ன நஷ்டம் வரப்போகுது, தள்ளி போனதுனால வாங்கின சம்பளத்தை மட்டும் திருப்பி கொடுத்துரு போதும், மீதியை ஓடிடியில் விற்று அவன் பார்த்துக்கிட்டு போகிறான். அவன் ஏன் கஷ்டப்படுறான், அவன் டபுள் மடங்கு சம்பாரிச்சு போயிடுவான். அவன் மட்டும் ஆட்டையை போட்டு சம்பளத்தை வாங்கி வச்சுட்டு அவர் கஷ்டப்படுறாரு பாவம்னு சொல்லி. அதாவது இதெல்லாம் எவ்வளோ கொடுமை பாருங்கள். ஒருத்தனை அடித்து சட்டைக்கிட்டெல்லாம் கிழிச்சு விட்டு அவன்கிட்ட இருக்கிற பர்செல்லாம் அடித்து செயின் தாலிலாம் அறுத்து விட்டு, ஐயோ என்ன பாவம் கஷ்டப்படுறாரு, கஷ்டமே ஒன்றால் வந்தது தானே, நீ திருப்பி கொடுத்துட்டேன்னா அவன் ஏன் கஷ்டப்படுறான். அடிச்சு பிடிங்கி விட்டு அவர் பாவம் நல்ல மனுஷன், நல்ல மனுஷன் அவர் மருந்து குடிச்சிடாரு போலன்னு மருந்து குடிக்க வச்சுருவாங்க. இதுதான் மேட்ரு. ஏன்னா இப்போ விஜய் வந்து இதை அவரே இந்த கருத்தில் இருக்காருன்னா வெளியில் ஒரு ட்வீட் போட வேண்டியதானே, அங்கே ஹேண்டில் வச்சுருக்காருல்ல, பேசலாம் இல்லை. ஆனால் இதென்ன இவங்க கேட்டு அவர் சொல்லி இவங்க வெளில வந்து சொல்கிறதுங்கிறதே சரியில்லாமல் இருக்கே. விஜய்க்கு இவங்க மவுத் பீஸான ஒரு கேள்வி வருது இல்லை. இப்போ கட்சியில் காசு கொடுத்தா அவங்க யாருக்கு வேணால் மவுத் பீஸ், பண்ணி கூட பண்ணி நாய்க்குட்டி கூட மவுத் பீஸாக இருப்பாங்க அந்த கும்பல். அது ஜேர்னலிஸ்ட்ன்ற பேரில் ஒரு கோட்டை மாட்டிக்கிட்டு ஒரு புது சேலையை கட்டிக்கிட்டு இல்லை புது கோட்டை போட்டுக்கிட்டு வந்துட்டு அறிவாளி மாதிரி காணும். அதெல்லாம் அந்த காலம் மக்கள் வந்து காரி துப்பாங்க இவங்கெல்லாம் ஜேர்னலிஸ்ட்னு சொன்னால். காசை வாங்கிட்டு மாமூல் வாங்கிட்டு வந்து பில்டப் கொடுத்துட்டு ஒருத்தனுக்கு வந்து சாமரை வீசிட்டு போகிறாங்க, அவ்வளோதான். அவங்க ஜேர்னலிஸ்ட் கணக்கில் தான் இங்கே சேர்க்க முடியாது. ஆதவ அர்ஜுனா ஒரு பேட்டி கொடுத்துருக்காப்புல, ஒரு முன்னணி சேனல் பசங்களை காலேஜ் பசங்களை உட்கார வச்சு அவங்க கேள்வி கேட்குறாங்க, ஜனநாயகனுக்கு யாரை தான் தடை பண்ணுறா, பாஜக தானே அப்படின்னு கேட்கும்போது அவர் விஷயம் கோர்ட்டில் இருக்கு நான் பேச மாட்டேன்றாரு. திரும்ப கொஞ்சம் நேரம் கழித்து வேற ஒரு இடத்துல கேட்கும்போது, இப்போ பாருங்கள் எங்களை பார்த்து பயப்படுறதுனால தான் உதயநிதி தான் ஜனநாயகன் படம் வந்தால் பெரிய நஷ்டமாகும், ஏன்னா உதயநிதிக்கு எதிராக இந்த பக்கம் விஜய் பெரிய ஸ்டார் ஆயிடுவாருங்கிறதுனால உதயநிதி அவங்களோட தொடர்பு வச்சு படத்தை முடிக்கிட்டாங்கன்னா இவங்களோட தொடர்பு சென்சார். அவனை பற்றி தான் நீங்கள் கேள்விக்கிட்ட, அவனெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி காசு கொடுத்துப்பான், அவனை கூப்பிட்டு வச்சு 4 பசங்களை வச்சு கேள்வி கேட்க வச்சுருப்பாங்க. அது அவங்க காசு கொடுத்தா எது வேணாலும் பண்ணுவாங்க. ஒரு முன்னணி ஊடகம் சார், அவர் போய் எதாவது காசு இருக்கா அவங்ககிட்ட, இப்போ உங்களை எடுக்க சொல்லணுமா பேட்டி சொல்லுங்கள், அமௌண்ட்டை மட்டும் கொடுங்க, ஒரு 10 லட்ச ரூபா கொடுங்க, நான் உங்களை இப்போ 10 ஸ்டூடெண்ட் வந்து கேள்வி கேட்க வைக்கிறோம், நீங்கள் தமிழக அரசியலை பற்றி பதில் சொல்லலாம். புரியுதா அவங்களுக்கு? ரவுண்ட் டேபிள் மாதிரி போட்டு கூட உட்காந்து காசு கொடுத்தா யாருக்கு வேணாலும் பண்ணுவாங்க. இப்போ அப்படி தான் போயிட்டுருக்கு. ஏன்னா இந்த அதில் அதை நெறியாளர் பண்ண அவங்க ஃபீமேல் ஆங்கர் அவங்களெல்லாம் தான் டெல்லி போய் நாங்கள் ஆள் அனுப்புகிறோம், டெல்லி போய் எந்த சேனல் வேணாலும் இருக்கட்டும், ஆதவ அர்ஜுனா உட்கார வைங்க, நாங்கள் ஒரு 5 மாணவர் அனுப்புகிறோம், இல்லைன்னா 2 மாணவியை மட்டும் அனுப்புகிறோம், நீ பதில் சொல்லு பார்ப்போம் வா, வருவாங்களா? வரமாட்டாங்க. அவங்களா காசை வாங்கிட்டு அவங்களா இப்போ பாவம் பாடுற ஜீவன்கள் 4 பசங்களை கூப்பிட்டு உட்கார வைக்கணும். அவங்க கேட்ட கேள்விக்கு இவன் பதில் சொல்ல மாட்டான்.
அது சொன்னாலும் அதை எடிட் பண்ணி போட்டுட்டு காசை வாங்கிட்டு அனுப்பிடுவான். ஏன்னா கேள்வி பாஜக நெருக்கடி கொடுக்குறதான்னு பத்திரிகையாளர்கள் கேட்டால் திமுகவுக்கு பயம் இருக்குங்கிறாங்க. அவங்க அதை தாண்டி பாஜகங்கிறத வார்த்தையே வரவே வராது. எப்படி வரும்? முடிச்சிருவாங்க. இல்லை, பாஜகன்ற வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. மோடி அமித்ஷான்றதை தாண்டி பாஜகனே சொல்ல மாட்டான். ஏன்னா அவங்க குடுமி அங்கே இருக்குது. அவங்க மாமனார்லேருந்து எல்லாத்தையும் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. இவன் ஏதாவது வாயை திறந்தானே முடிச்சு கட்டிடுவாங்க. இல்லை, அதுக்கு தான் மாமனார் கம்பெனிலேருந்து ஃபண்டு எல்லாருக்கும் தேர்தல் நிதி மாதிரி வேற அதிமுகவும் கொடுத்துருக்காங்க. அது என்ன கணக்கில் திமுக எல்லாருக்கும் கொடுத்தாங்கண்ணே. எல்லாருக்கும் அவன் என்ன கட்சிக்காரனே, எல்லாருக்கும் தான் கொடுத்தாகணும். ஏன்னா யார் வந்தாலும் இப்போ பிஸ்னஸ்மேன் எல்லாருக்கும் தான் கொடுப்பாங்க. அந்த வகையில் கொடுத்துருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜயை மிக கடுமையாக விமர்சித்து வரிசையாக ப்ரெஸ் மீட்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாப்புல. அவர் ஒரு நல்ல நடிகராக இருக்கலாங்க. ஆனால் அவர் நல்ல அவர் அரசியல்வாதியே கிடையாது. முதல்ல வரட்டும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அந்த தேசிய ஊடகம் இவரை பேட்டி எடுக்கும்போது இவர் விஜயை பற்றி பேச, கொரோனா சமயத்தில் வெளியில் வந்தாரா, மக்களுக்கு ஏதாவது செஞ்சாரா அப்படின்லாம் கேள்வி கேட்டதும் செங்கோட்டையன் டென்ஷன் ஆகிட்டார். குருவி சுடுற மாதிரி சுட்டு கொண்டு நீங்கள் பேசலாமா? அவர் 41 பேரை கொண்டாரா, நீ 13 பேரை கொண்டிருக்கேன்னு ஒரு மாதிரி. அதுலேயே லீடு விஜய் தானே இருக்குது. அவர் 41, அவர் 13 தானே. அதில் என்னென்னா அந்த பழைய இதை எடுத்து போட்டுறாங்க. இந்த டிவியை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டுன்னு எடப்பாடி போயிட்டு கொடுக்கும்போது பக்கத்துலேயே செங்கோட்டை நின்றுருக்காரு. எல்லாம் முற்பகல் செய்யும் பிற்பகல் விலை. அங்கேருந்து வந்தவங்க தானே. இப்போ அதை தானே அவங்க கேட்குறாங்க. நீ எடப்பாடியே ஊழல்ன்றியே, கூடயே செங்கோட்டையனை வச்சிருக்கியே, இதை என்ன சொல்லுவேன்? இவர் தானே கல்வி அமைச்சர். கல்வி அமைச்சராக இருந்தார். ஊழல் கூட இருந்தவராச்சே. இவர் ஊழல்வாதி தானே. எப்படி எப்படி சொல்கிறேன்னு கேட்குறேன். 2001 தண்டனை கொடுத்து தான் தேர்தலில் நிற்க முடியாமல் போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இது எதுவுமே எல்லாமே திருடங்க தான் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. அதிமுக எடப்பாடின்னு எதை விமர்சித்தாலும் அது பேக் ஃபயர் ஆகக்கூடிய சூழ்நிலையில் செங்கோட்டையன். ஆமாம், எல்லாம் அதுக்குள்ளே இருந்ததை தூக்கி வச்சுக்கிட்டு நீங்கள் இதை எப்படி இது வந்து குளிக்க ஊற்றினோடனே இதாக போயிடும். ஒரு இது இருக்குது, ஒரு ஆடு இருக்குன்னு வைங்க, அதை குளிக்க ஊற்றுனே அது மாடாக மாறிடுமா? அது ஆடு தான், நனைஞ்சு போயிருக்கும். நனைஞ்சு ஈர ஆடாக இருக்கும். இது வந்து இப்போ இருந்தாலும் காஞ்ச ஆடாக இருக்குது. இவ்வளோ தான் வித்தியாசம். இதை வச்சு நீங்கள் எப்படி மாற்றி அரசியல் பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இது எல்லாமே காமெடி பீஸ் தான் இவங்க பண்ணுறது போகிறாமல். இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடியார் வந்து முதல்ல அவரே நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் அதை பற்றி. அவங்களே வந்து 100 ரூபாய்க்கு கொடியை வாங்கி கூட 200 ரூபா தரோம், இந்த கொடியை ஆட்டுன்னு சொல்லி கிராமத்துக்காரன் கிளவிட்டெல்லாம், விஜய்னா யாருன்னே தெரியாது அந்த கிளவிக்கலாம், அது கையில் கொடியை பிடிச்சி இப்படியே நிற்கிது. ஏன்னா அதுக்கு 500 ரூபா ஏடிஎம்கே, இந்த கொடியை பிடிச்சா ஒரு 200ன்னு சொல்லி பண்ணி பார்த்தா கழிய பிடி அவ்வளோதான். அதுக்கு 100 200 அதுக்கு என்ன கொடின்னு தெரியாது. அப்படிலாம் அரசியல் பண்ண எடப்பாடியார் வந்து இன்றைக்கி விஜயை கழுவி ஊற்றும் போது, விஜய் தயவு இல்லாமல் நம்ம ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச எடப்பாடியார் இப்போ விஜயும் கழுவி ஊற்றுறாரு அப்படிங்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா விஜய் கழுவி ஊற்றுனதுக்கு எதிர்வினை தான் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு நிறைய கேள்வி சார். நம்ம போன வீடியோ ஒரு வேளை ஆதவர்ஜுனோ இல்லை விஜய் தரப்பில் பார்த்தாங்களான்னு தெரியல. ஒரு 2 நாள் தான் அதிமுக ஐடிவிங்கில் தொடங்கி எல்லாரும் போட்டு அடித்தாங்க. 3ஆவது நாள் ஆதவர்ஜுன் அவர் கூட்டத்தில் பேசுகிறாரு, நம்ம அதிமுக கூடலாம் நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, அவங்கள நம்ம கண்டுக்கவே வேண்டாம், நம்ம டார்கெட் திமுக தான், அவங்கள அடிச்சுக்கிட்டு அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. ஏன்னா அடிச்ச அடி அப்படி. இந்த மகளிர் அணி வேற இறங்கலை போராட்டத்துக்கு. மகளிர் அணி இறங்கிச்சு அப்படின்னா ஆதவர்ஜுனா சும்மா நடிக்க வந்தவங்க, ஈசிஆரில் ஷூட்டிங்க்கு வந்தவனே என்னை கொல்ல வந்துட்டான்னு போலீஸில் சொன்னவன், பாதுகாப்புலன்னு சொன்னவன் ஆதவர்ஜுனா. அவன் பெரிய ஊல்டக்கறி விட்டாரக்கறி, ஆனால் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கான். இப்போ வந்து என்னன்னா, அவனை அடித்த அடியில் 2 நாளில் செத்துட்டான், ஓடிட்டான். விஜயெல்லாம் நாராக கிழிச்சு விட்டான் ஏடிஎம்கேல. டிஎம்கே ஐடிவிங் கூட அந்த அளவுக்குலாம் பண்ணது கிடையாது. கிழிச்சு தொங்க விட்டாங்க, பரம்பரையே தோண்டி கிழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பயந்து போய் விஜய்யோ என்னையா இது அப்படி, ஆதவ் என்னையா இது, இருங்க தலைவா கையில் காலில் வந்து நிறுத்த சொல்கிறேன்னு சொல்லி பழைய ஆளுகள்லாம் ஃபோன் பண்ணி அவங்களுக்கு காசை கொடுக்குறேன்னு சொல்லி, நீங்கள் வாங்க ஆஃபீஸுக்கு சாயந்தரம், நம்ம என்ன தலைவா நம்மளை போய் நம்ம தலைவனை போட்டு இப்படி பண்ணுறீங்க, நாங்கள் என்ன அப்படியா. அப்போ அவன் கேட்டிருக்கேன், நீ எதுக்கு பேசுனேன் எடப்பாடியை பற்றி அப்படின்னா, சரி நான் இனிமேல் பேசலை விட்டுருங்க, நான் ஓப்பனாகவே கூட்டம் போட்டே சொல்லியிருந்தேன், நீ ஏடிஎம்கே விமர்சிக்காதீங்கன்னு சொல்லியிருந்தேன் தலைவா, தயவுசெய்து விட்டுருங்க, நீங்கள் விட்டுருங்க, உங்களுக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி பேசி காசை கொடுத்து நிறுத்திருக்காங்க. விஜய்க்கு எதிராக அவமானமாக படுத்துறாங்க, என்னையை தூக்கிடுவாங்க, நான் இவ்வளோ சண்டைக்கே வரல, நாங்கள் வந்து சரண்டர் ஆகிடும்ன்ற அளவுக்கு போய் கையில் காலில் விழுந்து தான் அதெல்லாம் தப்பிச்சிருக்காங்க. அதிமுக தன்னுடைய பவர் என்ன அப்படிங்கிறத ஒரு காட்டிடுச்சு, 2 நாளில் காட்டிடுச்சு. விஜய் ஒரு காட்டு இருக்குன்றது புரிஞ்சுக்கிட்டாங்க. இனிமேல் வர செத்தாலும் வரமாட்டாங்க பின்னாடி. ஏன்னா பிஜேபி ஐடி விங் வந்து வேறு இதில் இதாக இருந்தது, அண்ணாமலை போனோன்னே அந்த ஐடி விங் வீக் ஆகிடுச்சு. இப்போ அதிமுக ஐடி விங் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. அது திமுகவுக்கு எதிராக அதால் போராட முடியாது, ஜீவன் கிடையாது, புரியுது அவங்களுக்கு. ஆனால் வந்து விஜய் டீமெல்லாம் அடிக்கணும்னா நாராசமாக அடிச்சு விட்ருவாங்க. அடித்தாங்க பாருங்கள், பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் இழுத்துட்டாங்க, அப்பா அம்மா
உள்ள தோண்டி பிரச்சனை என்னன்னா சினிமாவில் இருந்த உனக்கு என்ன தெரியும்னு அதிமுக காரங்க பேசுறதுங்கிறது தான் கொஞ்சம் சிக்கலுக்குரியதா. இல்லை அதுதான் அது எதை வேணா அவங்க திருப்பி அடிப்பாங்க. அதாவது நீங்கள் இவன் வந்து நல்ல கத்தியை வச்சு இவங்களோட சண்டை போட முடியாது. துரு பிடிச்ச தகரம் தான் இவங்களுக்கு லாயக்கு, புரியுதா? துருப்புற தரத்தை வச்சு லைட்டாக கிழிச்சு விட்டிங்கன்னா செப்டிக்காய் கை காலை வெட்ட வேண்டியதாக இருக்கும். நீங்கள் பலபலன்னு இருக்க கத்தியை வச்சு குத்துனீங்கன்னா கூட இப்போ ஆப்ரேஷன் பண்ணி அந்த ஓட்டையை அடைச்சிடலாம். ஆனால் துருப்பிடிச்ச கத்தி ஆபத்தானது. பாப்போம் சார், விரிவான உரையாடல். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். நன்றி.